மும்பை சேர்ந்த ஆட்டோ டிரைவர் டெய்லி 20 to 30,000 ருபீஸ் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காரு. மந்த்லி 5 to 8 lakhs வரைக்கும் ஏர்ன் பண்ணியிருக்காரு வித்தவுட் ஆட்டோ ஓட்டாமலேயே. சொல்லும் போதே ஷாக்கிங்கால எனக்கும் ஷாக்கிங்காக இருந்துச்சு. இது எப்படி தான் சம்பாதிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட இருக்கக்கூடிய பர்சனல் ஒரு ஸ்கில்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த இவ்வளோத்தையும் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காரு டெய்லியுமே. மும்பையில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் எம்பசியில் பார்த்தீங்கன்னா நம்மளோட பர்சனல் பிலாங்கிங்ஸை எடுத்துகிட்டு போக முடியாது. அதே நேரத்தில் அந்த எம்பிஎஸ்சிக்கு விசா அப்ளை பண்ணுறவங்களும் பர்சனல் பிலாங்கிங்ஸ் எடுத்துகிட்டு போக முடியாது. அப்படி எடுத்துகிட்டு போக முடியாதுன்றனால பக்கத்தில் ஏதாவது கிளாக் ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. அப்படி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டு பர்சனல் பிலாங்கிங்ஸ் எங்கே சேவ் பண்ணுறதுன்னு ஏகப்பட்ட பேர் வந்து ஒரு கன்ஃபியூஷனில் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஆட்டோ டிரைவரை பார்த்தீங்கன்னா வாலண்டியராக அவங்களை அப்ரோச் பண்ணி அவங்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய வார்த்தைக்கெல்லாம் சொல்லி அந்த மாதிரி அவர் வந்து அந்த ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போய் அந்த திங்ஸ்லாம் பிலாங்கிங்ஸ்லாம் சேஃபாக டெபாசிட் பண்ணி வைக்கிறாரு. இதற்கு அவர் வந்து எவ்வளோ வந்து சார்ஜ் பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா 1000 ருபீஸ் சார்ஜ் பண்ணிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் இதை வந்து இவர் மட்டும் பண்ணலைங்க, உள்ளூரில் இருக்கக்கூடிய லோக்கலில் இருக்கக்கூடிய போலீஸோட சப்போர்ட் வச்சு தான் வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருக்காரு. இதை படித்த உடனே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேருக்கு எப்படி இந்த மாதிரிலாம் சம்பாதிக்கிறாங்க, ஏகப்பட்ட பேருக்கு வந்து ஒரு கொஸ்டின் மார்க் வருது. அதே நேரத்தில் 1000 ருபீஸ்ன்றது ரொம்ப அதிகம்ன்றதையும் நெட்டிசன்ஸ்லாம் வந்து வருத்தெடுத்து தான் இருக்காங்க. இருந்தாலும் அவரோட அந்த ஒரு தில்லுக்கும் அவர்கிட்ட இருக்கக்கூடிய திறமையை கண்டிப்பாக பாராட்டி தான் ஆகணும். திறமைகள்ன்றது எல்லாருமே இருக்குது, அது வெளிப்படுத்தாதவங்களோட எண்ணிக்கை தான் அதிகம். திறமையை வெளிப்படுத்தி நீ யாருன்றதை நிரூபிச்சு காமிங்க இந்த ஆட்டோ டிரைவர் மாதிரியே. இன்னொரு நல்ல வீடியோ திரும்ப சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். சந்தன் பை பை ஃப்ரம் மேம்ராஜா.